ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எம்பெடட் சிஸ்டமில் பிடபிள்யூஎம் பற்றி கற்றுக்கிறணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அடினோ மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக பிடபிள்யூஎம் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பொட்டான்ஷியல் மீட்டர் யூஸ் பண்ணி அந்த பொட்டான்ஷியல் மீட்டரை நம்ம வந்துட்டு வேரி பண்ணுறது மூலமாக நமக்கு வந்துட்டு பிடபிள்யூஎம்மோட பல்ஸ் வித் அப்படின்றது சேஞ்ச் ஆகிறத நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு டிஎஸ்ஓவில் காமிச்சிருக்கோம். ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது எவ்வளோ நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 100 ஹெர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக பொட்டான்ஷியல் மீட்டரோட அந்த வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த டைம் பீரியட் அப்படின்றது சேஞ்ச் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நான் கம்மி பண்ணும்போது கம்மியாகும். இப்போ ஆன் டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% இருக்கும். ஆஃப் டைம் அப்படின்றது ஒரு 80% இருக்கும். இப்போ இந்த 1 சைக்கிளிக் அப்படின்றது ஆன் டைமு ஆஃப் டைமு சேர்ந்தது தான் நம்ம வந்து 1 சைக்கிளிக் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொட்டான்ஷியல் மீட்டரை திருப்பி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆன் டைம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. நான் உங்களுக்கு ஆன் டைம் வேரி பண்ண உங்களுக்கு டிஎஸ்ஓவில் என்ன ஆகாது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகுது. ஐ மீன் நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது 100 ஹெர்ட்ஸ்லேயே தான் இருக்கும். டைம் பீரியட் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். இப்போ நான் பொட்டான்ஷியல் மீட்டரை கம்மி பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஆன் டைம் வந்து கம்மியாகும், ஆஃப் டைம். இப்போ நான் 50% வந்து ஆன் டைம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 20% ஆஃப் டைம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட அனலாக் இன்புட்டில் பொட்டான்ஷியல் மீட்டர் என்ன இன்புட்டு கொடுத்துருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பிடபிள்யூஎம் அவுட்புட் அப்படின்றது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகும்.